அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவருடைய வாழ்நாளில் எந்த மாதிரியான சாந்திகளை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது அனைத்துமே நம்முடைய நலன் கருதித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரி சாந்தியை பண்ணணும்? சாந்தி என்று வந்துவிட்டாலே முதலாவதாக, அதாவது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு அப்படிங்கிறது ஆனது இல்லையா, அந்த 1 வயது ஆகும் பொழுது அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்லுவாள். ஆயுஷ்ய ஹோமம் என்ற பெயரிலே அது அழைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஆயுஷ்யோமம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறா இல்லையா, அந்த ஆயுஷ்யோமத்திற்கு அப்த பூர்த்தி சாந்தி என்று பெயர். அப்தம் என்று சொன்னால் வருடம். ஒரு வருடம் முடிவடையும் பொழுது ஒரு சாந்தியினை செய்ய வேண்டும் சொல்கிறார். எதற்காக சார் அப்படின்னு சொன்னால், அந்த 1 வயது வரை குழந்தை பிறந்து அந்த 1வது வயது பூர்த்தி அடையும் வரை அது இறைவனினுடைய குழந்தையாக பார்க்கப்படுகிறது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது அந்த 1 வயது வரை. அந்த 1 வயது ஆகும்போது அந்த குழந்தைக்கு இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொம்மை, இது என்னுடைய விளையாட்டு சாமான் அப்படின்னு எடுத்து வச்சுக்குது இல்லையா, அப்பொழுதே அந்த குழந்தைக்கு அந்தராத்மா என்பது வேலை செய்ய தொடங்கி விடுகிறது. அந்த நாளிலிருந்து அந்த குழந்தையானது அந்த இறைத்தன்மையிலிருந்து விலகி வந்து அதிலிருந்து அது நம்முடைய குழந்தையாக நாம் பாவிக்கிறோம். அதனால் அந்த இடத்திலே ஒரு சாந்தி அப்படிங்கிறத பண்ணுறார். அது அப்படியே வந்து கொண்டே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, காலக்கணக்கிலே 60 என்பது ஒரு கணக்காக இருப்பதால், எப்படி நாம் 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம் வச்சுருக்கோமோ, 60 செகண்ட் அப்படிங்கிறது தானே 1 நிமிடம்ங்கிற மாதிரியே வச்சுருக்கோம். இதே போலத்தான் அந்த 60 வருடங்கள் அப்படிங்கிறது வரும் பொழுது 59வது வயது முடிவடைந்து இந்த 60வது வயது துவங்கும் பொழுது உக்ர ரத சாந்தி என்கின்ற பூஜையை செய்ய வேண்டும்ங்கிறார். அந்த பூஜையிலே பிரதானமாக உக்ர ரத ருத்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு ருத்ரனுடைய அம்சத்தை ஆவாகனம் செய்து அந்த நேரத்திலே ஹோமத்தினை செய்வார்கள். அதனை தொடர்ந்து 60வது வயது முடிவடைந்து 61வது வயது தொடங்குகிற நாளில்தான் அந்த சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தின்னு சொல்கிறார். இந்த சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதை செய்ய வேண்டும். அங்கே உமாமகேஸ்வரரை பிரதானமாக ஆவாகனம் செய்து அந்த பார்வதி பரமேஸ்வரனை ஆவாகனம் செய்து அங்கே பூஜைகளை செய்வார்கள். எதற்காக சார் அந்த பூஜை சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொன்னோம்னா, அத்தோடு அதாவது இந்த வாழ்நாளிலே மொத்தம் ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டுகள் வாழ்நாள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதிலே ஒரு பாதியை கடந்து விட்டோம். இந்த 60 வயது வரை நாம் லௌகீகமான வாழ்வினை வாழ்ந்து விட்டோம். நான் எனது அப்படின்னு சொல்லி, அதாவது முதல் வயதிலே சொன்னோம் அந்த குழந்தை வந்து இது ஏன் பொம்மை, இது எனது விளையாட்டு பொம்மைன்னு எடுத்து வச்சுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்படி சுயநலமாக சிந்தித்து இது எனது மனைவி, எனது குடும்பம், எனது குழந்தைகள், எனது சொத்து அப்படின்னு சொல்லி நான் எனது அப்படின்னு சொல்லிட்டு 60 வயது வரை வாழ்ந்து விட்டாய். இதற்கு மேலாக நான் எனது என்கின்ற வார்த்தைகளை துறந்து இதற்கு மேல் நீ இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும், இந்த லோகக்ஷேமத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த 60வது வயதிலிருந்து அந்த பற்றற்ற வாழ்க்கைக்குள்ளே நீ வர வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்ற விதமாக அந்த 60வது வயதிலே சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பது நடத்தப்படுகிறது. அந்த 60 வயசு ஆன உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து வெளியே வர வேண்டும். அதனால்தான் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறதையே சொல்கிறார். ஓய்வு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த உலக நன்மையை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 69வது வயது முடிந்து 70வது வயது துவங்குகின்ற நேரத்திலே பீமரத சாந்தி என்கின்ற ஒரு சாந்தியை செய்வார்கள். அங்கே பீமரத ருத்ரன் என்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபமானது ஆவாகனம் செய்து வழிபடப்படுகிறது. அதில் பார்த்தோம்னா இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்குள்ளே வந்தால் கூட இவ என்ன பண்ணுவான்னு சொன்னால், குழந்தைகளின் மேல் பொறுப்புகளை திருத்தி கொண்டே அவர்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வாழ்ந்துட்டே இருப்பா தெரியுமா. அதை அப்படி பண்ணாதே, இதை இப்படி பண்ணாதே, நான் என் உலகத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா. அதிலிருந்தும் வெளியே வர வேண்டும். 70 வயது என்பது வரும்பொழுது அங்கும் ஒரு பக்குவத்தை பெற வேண்டும். அந்த பக்குவத்தை வேண்டித்தான் அந்த சாந்தியினை செய்கிறார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 77 வருடம் 7 மாதம் 7வது நாளிலே விஜயரத சாந்தி என்கின்ற பெயரிலே விஜயரத ருத்ரன் என்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபமானது அந்த நாளிலே ஆவாகனம் செய்து பூஜைகளை செய்யப்படுகிறது. விஜயரத சாந்தி என்று அதற்கு பெயர். அதனை தொடர்ந்து 80வது வயதிலே செய்யப்படுவதுதான்
சதாபிஷேக சாந்தி அப்படின்னே சொல்வார். இந்த சதாபிஷேக சாந்தி என்று வரும் பொழுது அங்கே பிரம்மா சரஸ்வதியைத்தான் பிரதானமாக ஆவாகனத்தை செய்திருப்பார்கள். அந்த பரபிரம்மமாக அந்த 80 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் பரபிரம்மமாகவே வாழ வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதையுமே சொல்லக்கூடாது. அவர்கள் போடுறதை சாப்பிட்டுட்டு சதா சர்வகாலமும் இறை நாமத்தையே உச்சரித்து கொண்டு, இறை நாமத்தையே எதற்காக உச்சரிக்கணும்னு சொன்னால் நான் எனது என்கின்ற சிந்தனையே இல்லாமல் என் பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பேத்திக்கு இன்னும் குழந்தை பிறக்கலைங்கிற மாதிரிலாம் சிந்திக்காம இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த லோகக்ஷேமத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்வதுதான் அந்த சதாபிஷேக சாந்தி செய்யப்படுவதனுடைய ஒரு தாத்பரியம். இப்படி ஒவ்வொரு வயதிலுமே ஒவ்வொரு சாந்தியினை நம்முடைய தர்மமானது போதித்து கொண்டிருக்கிறது. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.